ஹலோ கைஸ், நான் ரமணி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. உருளைக்கிழங்க மறந்துடுவீங்க. ஆமாங்க, சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் தான். இதோட டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். சாம்பார், ரசம், வெரைட்டி ரைஸ் இது எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் மேட்சிங்னா இதை தான் சொல்லுவேன். பார்க்கலாமா எப்படி பண்ணுறதுன்னு? ஃபர்ஸ்ட் இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மண்ணெல்லாம் அதிகமாக இருக்கும். அதை அப்படியே ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு தண்ணி ஊற்றி 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதும் அதோட தோல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். இதை தடிமனாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெலிசா கட் பண்ணாதீங்க. மெலிசா கட் பண்ணால் கிழங்கு எல்லாம் உடைஞ்சிடும். இந்த மாதிரி தடிமனா இருக்கட்டும். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்துல மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், சோள மாவு, அதோட அரிசி மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, அதோட புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இதை கை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மசாலா திக்கா இருக்கணும். கொஞ்சம் லைட்டா லூஸா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் மசாலா எல்லாம் கிழங்குல ஒட்டும். வேணும்னா லைட்டா தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்ப ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற கிழங்கு இந்த மசாலாவோட நல்லா போட்டு கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துக்குங்க. எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி கலந்துக்குங்க. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கிழங்கையும் அதுல ஒன்னொன்னா போட்டுக்கலாம். இது பண்றதுக்கு இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா நல்லா மொறுமொறுன்னு வரும். ஒருவேளை உங்ககிட்ட இரும்பு கடாய் இல்லைன்னா தோசைக்கல்ல கூட இதை பண்ணுங்க. இப்ப அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். ஃபுல் ஃப்ளேம்ல இருந்தா ரொம்ப கரிஞ்சிடும். திருப்பி போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லயே வேக வச்சுக்கலாம். போட்ட மசாலா எல்லாமே உதிரவே இல்லை பாருங்க. ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலர் மாற வரலும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி. அவ்வளோதான், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி. உங்க பிளேட்ல இது கொஞ்சம் இருந்தாலே இதுதான் ஹீரோன்னு சொல்லுவீங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். உங்களுக்கும் சேப்பங்கிழங்கு பிடிக்கும்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. எல்லாத்துக்குமே இது சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். நான் இன்னைக்கு லெமன் ரைஸோட தான் சர்வ் பண்ணேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.